இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. ஜான் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் உயர்வான பதவியில் பொறுப்பு வகித்து வந்தான். கை நிறைய சம்பளம், அழகான மனைவி, அன்பான பிள்ளைகள் என அவனது வாழ்க்கை உறவினர், அண்டை அயலகத்தார் அனைவரும் பொறாமைப்படும் அளவுக்கு மிகவும் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. வீக்கெண்ட் மற்றும் எந்த விடுமுறை வந்தாலும் குடும்பமாக நண்பர்களோடு ஜாலியாக பிக்னிக், ஹோட்டல் என்று சென்று பொழுதை கழிப்பார்கள். ஆலயம் செல்வது அடியோடு நின்று போனது. என்னுடைய திறமை, நான் சம்பாதிக்கிறேன் என்று வேறு அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்வான். ஒரு நாள் இரவு அவனுக்கு ஒரு இமெயில் வந்தது. பொருளாதார நெருக்கடி காரணமாக உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிட்டோம். உங்கள் செட்டில்மெண்ட் அனைத்தையும் நாளை உங்களுக்கு கொடுத்து விடுவோம் என அந்த இமெயிலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செய்தி அவனது தலையில் இடி போல விழுந்தது. இவ்வளவு நாட்களாக அழுகை என்றால் என்னவென்று தெரியாத அவனுக்கு கண்ணீர் அருவி போல கொட்டியது. மனைவியிடம் இதை எப்படி சொல்வது என்று திக்குமுக்காடினான். பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒரு பக்கம், வீடு, கார் வாங்கிய இஎம்ஐ எல்லாம் சேர்ந்து அவன் மனதில் பெரும் கலக்கம் உண்டானது. இரவில் அவனால் ஒரு வினாடி கூட தூங்க முடியவில்லை. காலை எழுந்ததும் நடந்ததை மனைவியிடம் கூறினான். அவளும் மனமுடைந்து போனாள். நண்பர்களுக்கு செய்தியை சொன்னான். என்ன செய்வது, அடுத்து ஏதாவது ஒரு வேலையை தேடு என்று கூலாக பதிலளித்தனர். எதிர்காலத்தை நினைத்த போது ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக கழிந்தது அவனுக்கு. அப்பொழுதுதான் ஜான் தன் தவறை உணர ஆரம்பித்தான். தேவன் தன்னை ஆசீர்வதித்து உயர்த்திய போது தான் தேவனையும் ஆலயம் செல்வதையும் அறவே மறந்துவிட்டதை எண்ணி வெட்கப்பட்டான். அப்பொழுதே தன் தவறை உணர்ந்து ஆலயம் சென்றான். முழங்கால் படியிட்டு ஏங்கி ஏங்கி அழுதான். அவன் கண்ணீரே அங்கு ஜெபமாக மாறியது. கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் ஆலயத்திலேயே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தான். முடிவில் ஒரு தெய்வீக சமாதானம் அவன் உள்ளத்தை ஆட்கொண்டது. வீட்டிற்கு வந்தான். தன் லேப்டாப்பை எடுத்து மற்ற கம்பெனிகளுக்கு அப்ளிகேஷன் போட ஆரம்பித்தான். என்ன ஆச்சரியம், 2 வாரங்களில் ஏற்கனவே வாங்கிய சம்பளத்தை விட அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்தது. தேவனுக்கு நன்றி செலுத்தினான். இப்பொழுதெல்லாம் ஆலயம் செல்வதை அவன் மறப்பதே இல்லை. நேரம் கிடைத்தால் ஆலயத்தில்தான் அவன் இருப்பான். ஆண்டவருக்காக தன்னால் இயன்ற ஊழியங்களை எப்பொழுதுமே செய்து கொண்டிருந்தான். ஆம், என கருமையானவர்களே, உலகம் உங்களுக்கு கலக்கத்தை அளித்தாலும் இயேசு கிறிஸ்து நித்திய சமாதானத்தை தருபவர். உங்கள் கவலைகள், பாரங்கள் அனைத்தையும் தேவன் மேல் வைத்து விடுங்கள். அவர் அவைகளை சுமந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பயம் மற்றும் போராட்டமான நேரங்களில் நாம் கர்த்தரை தேடினால் அவர் நம்மை பலப்படுத்தி வெற்றியை சுதந்திரிக்க உதவி செய்வார். தேவனிடத்தில் நீங்கள் வைக்கும் விசுவாசமே உங்கள் கவலைகளை உங்களை விட்டு போக்கும். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சந்தேகப்பட்டு கலக்கமடையாதிருங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று வேதம் கூறுகிறது. எனவே உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களே, துன்ப துயரங்களால் தவிக்கும் போது அதிகாலையில் அவற்றை தேவனிடம் ஒப்படைத்து ஜெபியுங்கள். அவர் உங்கள் கவலைகளை மாற்றி சமாதானத்தால் உங்களை நிரப்புவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட தேவனை மறந்து தூரம் போய் பல்வேறு பிரச்சனைகளில் அகப்பட்டப்பா கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் இருக்கிற தேவனப்பா. அந்த பிள்ளைகள் உம்மண்டை வந்து கர்த்தாவை இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.